ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 2-3 தக்காளி, பழுத்த தக்காளி போட்டு பசைஞ்சு வச்சுக்கோங்க. அது கூட மிளகு சீரகம் வறுத்து சேர்த்து பசைஞ்சு வச்சுக்கோங்க. மஞ்சத்தூளும் போட்டு கொத்தமல்லியும் நல்லா பிச்சு போட்டு நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வரமிளகா, அப்புறம் இது கொர கொரன்னு அரைச்ச பூண்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போதட்டி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம பசைஞ்சு வச்சுருக்கோம்ல தக்காளி மஞ்சத்தூள் மிளகு சீரகம் வறுத்தது இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போதட்டியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப புளியை கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்புறம் தண்ணி கூட கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கிற உப்பு. அப்புறம் ஒரு நுரை வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்கக்கூடாது, ரசம் நல்லா இருக்காது. அப்புறம் திருப்பி கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் 2-3 கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அது கூட ஊற்றிடுங்க. ரசம் நல்லா மணமாக இருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.